களங்கமில்லாத அவருடைய அன்பு களங்கமான நமக்குள்ளே ஊற்றப்பட்டதினால அந்த அன்பை நிச்சயம் நாம் பிரதிபலிக்க வேண்டும். அன்புக்காக ஏங்குகிறவர்களுக்கு அன்பை பரிசலியுங்கள். ஆவிக்குரிய உறவுகளே, இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நீங்கள் ஆசீர்வாதமா இருப்பீர்களாக. எபேசியர் 4:2 அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி. பிரியமானவர்களே, அன்பு தணிந்து போகிற காலம் இது. நீங்கள் எதிர்பார்க்கிற அன்பு உங்களுக்கு கிடைப்பது இல்லை. நீங்கள் அன்பை கொடுக்கலாம், கொடுத்த அளவுக்கு உங்களுக்கு அன்பு திரும்பி வராமல் இருக்கலாம். இன்னைக்கு பணத்தை காட்டிலும் கையிட்டு செய்யக்கூடிய கிரியைகளை காட்டிலும் நாம் தாங்க வேண்டிய ஒன்று அன்பு. இன்றைக்கு எத்தனையோ பேர் நேசத்துக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். என்னை நேசிக்க யாரும் இல்லை, அன்பு பாராட்ட யாரும் இல்லை, எல்லாரும் என்னை ஏமாற்றி விட்டார்கள் என்று சொல்லி அன்புக்காக ஏங்குகிற அநேகர் உண்டு. கிறிஸ்துவின் அன்பினால் நிரப்பப்பட்டிருக்கிற தேவ பிள்ளையே, அன்பினாலே ஒருவரை ஒருவர் தாங்குங்க. அன்பு சகல பாவங்களை மன்னிக்கும் மூடு. கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார். அந்த கிறிஸ்துவின் நேசத்தால் நிறையப்பட்ட நீங்கள் பிறரை அன்பினாலே தாங்குகிறவர்களாக மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்வோமே. ஆனால் மேலும் மேலும் தேவனுடைய அன்பு நமக்குள் ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கும். இன்றைக்கு ஊற்றப்படட்டும். God bless you.